ஹாய் டியர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மீனாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சூப்பரான ரஸ்க்கு வச்சு ஒரு கேக் எப்படி பண்ணுறதுனாங்க பார்க்க போகிறோம். இது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருக்குங்க. வீட்டில் ரஸ்க்கு மட்டும் இருந்தால் போதும், ரொம்ப சூப்பராக சுலபமாக இந்த கேக் செய்யலாம். சரி வாங்க எப்படி பண்ணலாம்னு சொல்லி வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். இந்த கேக் பண்ணுறதுக்கு நான் ஃபஸ்ட்டு பாருங்கள் ரஸ்க்கு பாக்கெட் ஒன்று எடுத்திருக்கேன். இதுலேருந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு 10 ரஸ்க்கு போல் எடுத்து நான் மிக்சியில் சேர்த்து நல்லா வந்து பவுடர் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இதை வந்து 1 2 உடச்சிட்டு மிக்சியில் வந்து சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு சேர்த்து இது வந்து நல்லா வந்து பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. எந்தளவுக்கு வந்து பவுடராக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம சளிச்சிட்டு தான் சேர்ப்போம். ஸோ அதனால் வந்து எந்தளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு மட்டும் அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் ஒரு 10 ரஸ்க்கு போல் உடச்சி இந்த மாதிரி சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி 1 2 உடச்சி சேர்த்துக்கோங்க. அப்போ பொடி பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் இந்த மாதிரி வந்து உடச்சி அதுக்கப்புறமா வந்து பவுடர் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அவ்வளோதான், நான் எடுத்தது எல்லாமே உடச்சி சேர்த்தாச்சு. இப்போ நான் அதை பவுடர் பண்ணிட்டு வந்துடுறேன். அடுத்ததான் வந்து ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து வச்சுக்கோங்க. இதில் வந்து நம்ம எல்லா ஐட்டமும் இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து இதில் வந்து மேலே சலிக்கிறதுக்கு ஒரு சல்லடை மாதிரி வச்சுக்கோங்க. இது மேலே சேர்த்துட்டு எல்லாம் சேர்த்தோம் அப்படின்னா ஒன்றோட ஒன்று நல்லா கலந்து வரும். ஸோ அதனால் வந்து இதெல்லாம் சேர்த்துக்க போகிறேன். இது இல்லை அப்படின்னா டேரெக்டாக வந்து சேர்த்துக்கோங்க. நான் வந்து பவுடர் பண்ணது வந்து நீங்கள் ஃபைனாக பவுடர் பண்ணிக்கோங்க. அப்போனா வந்து இது மேலே வச்சு சலிக்க தேவையில்ல. நான் வந்து இது மேலே வச்சு சலிச்சு எடுத்துக்கிறேன். எப்போவுமே வந்து கேக் செய்யும் போது இந்த மாதிரி சலிச்சிட்டு சேர்த்திங்க அப்படின்னா மாவு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வரும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி சேர்த்துக்க போகிறோம் இன்றைக்கி. பாருங்கள், நம்ம எடுத்து வச்சுருக்க ரஸ்க்கு தூள் வந்து இதில் சேர்த்தாச்சு. நீங்கள் பவுடர் பண்ணிங்க அப்படின்னா இவ்வளோ தான் கிடைக்கும். நான் வந்து இன்றைக்கி ஒரு 10 ரஸ்க்கு போல் சேர்த்துருப்பேன். சேர்த்துட்டு இது கூடவே வந்து நான் வந்து மைதா மாவு சேர்த்துக்க போகிறேன். பாருங்கள், அரை கப் அளவு மைதா மாவு சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து இந்த மாவு வந்து எந்த அளவு இருக்கோ ரஸ்க்கு தூள் அதுக்கு தகுந்த மாதிரி அதே அளவு வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. மைதா மாவு சரியாக இருக்குங்க. கூடவே வந்து ஒரு பிஞ்ச் அளவு சால்ட் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து இப்போ வந்து சளிச்சு எடுத்துக்கலாம். ரெண்டுமே வந்து ஈக்குவல் குவான்டிட்டியில் இருக்க மாதிரி சேர்த்துட்டீங்க அப்படின்னா வந்து சரியாக இருக்குங்க. இந்த மாதிரி வந்து சளிச்சு எடுத்துக்கிறேன். நான் வந்து சளிக்க போகிறதெல்லாம் வந்து ஃபைனாக வந்து பவுடர் பண்ணல. ஒரு சிலது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுல இந்த மாதிரி வந்து நான் எடுத்துக்கிறேன். பாருங்கள், கொஞ்சம் குறகுறப்பாக இருக்கிறதுலாம் மேலே வந்து வந்துருச்சு. அவ்வளோதான், இது வந்து இப்போ சளிச்சு எடுத்தாச்சு. இந்த மாதிரி சளிச்சு எடுத்தோம் அப்படின்னா நல்லா வந்து ஃபைனாக கிடைக்கும் நம்மளுக்கு. இப்போ இது ரெடியாக இருக்குது. இதில் அடுத்ததாக என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ரீஃபைண்ட் ஆயில் சேர்க்க போகிறேன். இது வந்து இதே ஸ்பூனால் 4 ஸ்பூன் அளவு நான் சேர்க்க போகிறேன். நீங்கள் கிட்டத்தட்ட இது வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வருங்க. நீங்கள் டேபிள் ஸ்பூன் வச்சுருக்கீங்க அப்படின்னா 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்படி இந்த மாதிரி கரண்டி இருக்குது அப்படின்னா இதில் வந்து 4 சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், இது கூடவே வந்து நான் கொஞ்சமாக வந்து வாசனைக்காக வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வெண்ணிலா எசன்ஸ் இருந்தால் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைனா வந்து இதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து சக்கரை பொடி பண்ணும்போது கூட வந்து ஏலக்காய் சேர்த்து பொடி பண்ணிக்கோங்க. அடுத்ததாக வந்து இதை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். கிட்டத்தட்ட வந்து 1/4 லிட்டர் பால் தேவைப்படும். அதில் வந்து கொஞ்சம் தான் வந்து மிந்துது. ஸோ இந்த மாதிரி பாருங்கள், நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நல்லா வந்து பால் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் கடைசியாக வந்து நம்ம சக்கரை சேர்க்க போகிறோம். நம்ம எடுத்துருக்க எந்த அளவுக்கு வந்து நீங்கள் ரஸ்க்கு தூள் எடுத்துருக்கீங்களோ அதே அளவு வந்து மைதா மாவு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம 1 கப் அளவு எடுத்துருப்போம். நான் வந்து சக்கரையும் 1 கப் அளவு எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து 3/4 கப் அளவு சக்கரை எடுத்துக்கோங்க. இனிப்பு வந்து கம்மியாக போதும் அப்படின்னா பாருங்கள், நான் அதே கப் அளவு 1 கப் அளவு சக்கரை எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து எல்லாமே அளந்து அப்படியே சேர்த்துக்கோங்க. இப்போ சர்க்கரையும் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு தடவை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து சரியாக இருக்கும். அவ்வளோதான், இதை வந்து மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருங்க. இன்றைக்கி வந்து நம்ம இது கூட வந்து பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. அதுக்கு முதல்ல இன்றைக்கி வந்து நம்ம ஈனோ சேர்த்து செய்ய போகிறோம். ஸோ வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பாருங்கள், இந்த மாதிரி ஈனோ சோடா வந்து நம்மளுக்கு வந்து கடையில் கிடைக்கும். இது வந்து ஒரு பேக்கெட் வந்து நான் சேர்த்துக்க போகிறேன். நம்ம எடுத்துருக்க மாவுக்கு ஒரு பேக்கெட் அளவு சேர்த்திங்க அப்படின்னா சரியாக இருக்கும். அதே மாதிரி ஈனோ வந்து சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வந்து வெளியில் வைக்கக்கூடாது. நீங்கள் கடைசியாக வந்து கொஞ்சம் அடுப்பில் வைக்கிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்து இது சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டே பாருங்கள், நான் சேர்க்கல. இப்போ வந்து குக்கர் வந்து ப்ரீ ஹீட் பண்ணி ரெடியாக இருக்குது. இந்த டைமில் தான் வந்து நான் சேர்க்குறேன். சேர்த்துட்டு ஒரு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நுரைச்சி பொங்கி வரும். இந்த அளவுக்கு நல்லா நுரைச்சி பொங்கி வந்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க எந்த பாத்திரத்தில் நீங்கள் வைக்க போகிறீங்களோ அந்த பாத்திரத்தில் வந்து சேர்த்துக்கோங்க. நீங்கள் வந்து எந்த பாத்திரத்தில் வைக்க போகிறீங்களோ அந்த பாத்திரத்தில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் தடவிக்கோங்க. அதே ரீஃபைண்ட் ஆயில் தடவிட்டு கொஞ்சமாக வந்து மைதா மாவு சேர்த்து டஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது மேலே இந்த மாவை சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு தடவை டேப் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு அதே மாதிரி ஈனோ சேர்க்கறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. அதுவும் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா சோடா உப்பு மட்டும் ஒரே ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்துட்டிங்க அப்படின்னா சரியாக இருக்குங்க. பாருங்கள், குக்கர் ஆல்ரெடி வந்து உள்ளே ஒரு ஸ்டாண்டு போட்டுட்டு அந்த விசில் மட்டும் எடுத்துட்டு நான் வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் 5 நிமிஷம். அதில் வந்து இந்த குண்டான் வந்து உள்ளே வச்சுருங்க. வச்சுட்டு மூடி போட்டுருங்க. மறுபடியும் நீங்கள் வந்து கேக் டின் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதில் வைங்க. அப்படி இல்லைனா வீட்டில் இருக்க சாதாரணமான டிஃபன் பாக்ஸில் வச்சிங்க அப்படின்னா போதுங்க. இது வந்து அப்படியே பேக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இது 45 மினிட்ஸ் நல்லா பேக் ஆகட்டும்.
அதுக்கப்புறம் வெளியில் எடுத்துகிட்டு நல்லா கூல் பண்ணிவிட்டு கீழே தட்டினீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து சூப்பராக வந்துருங்க. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக சூப்பரான கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ஒரு தடவை வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் ரஸ்க் இருந்ததுன்னா நீங்களும் வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.